Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இன்னைக்கும் நம்ம உயிரெழுத்தும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மெய் உச்சரிப்பு தான் கற்றுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் உச்சரிப்புகள் படித்து கற்றுக்கும் போது உங்களுக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு என்ன எழுத்து என்ன சவுண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக கற்றுக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சவுண்டு உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாக இங்கிலீஷ் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, ரைட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற சவுண்டு ஈங்கிற சவுண்டு தான். இந்த ஈங்கிற சவுண்டு, அதாவது நெடில் உச்சரிப்பு ஈங்கிற சவுண்டு கான்சனன்ட்டோட வரும்போது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிங்கிள் ஈக்குமே ஈங்கிற சவுண்ட் இருக்குது. ஆனால் ரெண்டு ஈ சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஈங்கிற சவுண்ட் கொடுக்கணும். ஸோ எப்படி படிக்கிறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பியோட சவுண்டு இப்பு, இப்பு இ பி பி. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்குது. பி அப்படின்னா தேனி. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, இப்பு இ பி இட், பீட் இர் ஊ, ரூ இட், ரூட், பீட்ரூட். ஸோ இப்பு இ பி, பீட் ரூட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சி கூட ஈ சேர்ந்து வரும்போது நம்ம இக்குன்ற சவுண்டு கொடுக்கக்கூடாது, இஸ்ன்ற சவுண்டு தான் வரும். அப்போ இஸ் இ சி, சி அப்படிங்கிற சவுண்டு. டி வார் சி, டிவோர் சி. இங்க சி அப்படின்னு சொல்லி நமக்கு முடியும். அதே மாதிரி இட்டு இ டி, டி. இன் டீட், இன்டீட், இன்டீட். டீர், டீர். ஓகே, அடுத்தது இஃப் இ ஃபீ, ஃபீ. அதே மாதிரி இஃப் இ ஃபீ, ஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீஸ். அதே மாதிரி ஃபீட், இஃப் இ ஃபீ இட், ஃபீட். இஃப் இ ஃபீ இட், ஃபீட். இது ஃபீடு, அது ஃபீட். அடுத்தது பாருங்க, ஜியோட சவுண்டும் ரெண்டு சவுண்ட் இருக்குது. இக்குன்ற சவுண்டு இருக்குது, இஜுன்ற சவுண்டும் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் இந்த ஜி டபுள் இ வர்ற ஒரு சில வேர்ட்ஸில் இக்கு சவுண்டு, அதாவது ஜிக்கு இக்குன்ற சவுண்டு வருது. கீ. ஓகே, கீ இட், கீடு. அதே மாதிரி கீ இக், கீக், கீக். ஓகே, பி சி டி ஃபி கீ. அதுக்கு அடுத்தது பாருங்க, இஹு இ ஹீ, ஹீ இல், ஹீல், ஹீல். இஜு இ ஜி, ஜி இப், ஜீப், ஜீப். இக் இ கீ, கீப், கீப். இல் இ லீ, இஸ் லீ இப், ஸ்லீப், ஸ்லீப். இல் ஈ லீ, சிஹெச்சுக்கு என்ன சவுண்டு? இச்சுங்கிற சவுண்டு. அப்போ லீச், லீச் அப்படின்னு படிக்கணும். இம் ஈ மீ, மீ இட், மீட், மீட். ஸோ ரெண்டு ஈக்கு மட்டும்தான் இந்த ஈங்கிற சவுண்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஈக்கும் ஏக்குமே ஈங்கிற சவுண்டு இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது பாருங்கள், இன் ஈ நீ, நீ. எக்ஸாம்பிள் நீ. இங்கே கே சைலண்ட், அப்போ என்னோட சவுண்டு தான் கொடுப்போம். இன் இ நீ, நீ இட், நீட், நீட். இப் இ பி, பீல், ருபி, ருபி. அடுத்தது பாருங்க, கியூஇ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் யூங்கிற ஒரு எழுத்து வரும். நமக்கு கியூவோட வேர்ட்ஸ் பார்க்கும்போது கியூயூ அது சேர்த்து மாதிரி தான் நமக்கு வார்த்தைகள் நிறைய வரும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னா குவீன். இங்கே இக்கு இவ்வுன்ற சவுண்டு வரும். ஓகே,
அப்போ குவீன் குவீன் அப்படின்ட்டு சவுண்டில் படிப்போம். அடுத்தது இர்ரி ரீ ரீடு கிரீடு கிரீன். அதே மாதிரி ட்ரீ ரீ பார்த்தீங்களா, இர்ரி ரீ ட்ரீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இ சி சி சி. அடுத்து சீக் சி இக். அடுத்தது வந்து டி டி இ இட்டு இ டி டி இத் டீத். அடுத்தது ஸ்ட்ரீட். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க வி யூ இ வி வீர் யூ இ வி டபிள்யூக்கும் யுன்ற சவுண்டு தான். அப்போ ஸ்வீப். இங்க வி இப் வி இட் வி இக். ஸ்வீப் ஸ்வீட் வீக். எக்ஸுக்கு ஸ்குவீ. அதாவது இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து நமக்கு வேர்ட்ஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏதாவது மிடில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒய் ஒய் இ இஸ் இ ஜி சிம்பான்சி. ஓகே, சி அந்த சவுண்டு வரும். ஓகே, ஸோ அதிகமாக உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த சவுண்ட்ஸில் எந்த எழுத்துக்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்றது. ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஆனால் நம்ம சவுண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹீ அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா ஹீ. ஓகே, ஹீன்றதுல ஹீல் எழுதணும். அப்போது ஹீ ஹெச்இஎல், இல்லைனா ஹீங்கிறதுக்கு ஹெச்இஏஎல் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹீனா தான் ஹெச்இ மட்டும் வரும். ஹீல் ஹீல் இதெல்லாம் எழுதும்போது எப்படியுமே 2 எழுத்துக்கள் இடையில வவல்ஸ் வரும். அது டபுள் இயா இஏயா அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தருவாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறைய வேர்ட்ஸ் ரீட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த சவுண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி நம்ம சிம்பிளாக வந்து இங்கிலீஷ் ரீடிங் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணவும் சரி, படிக்கவும் எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் வரும், செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.